சென்னை பல்லாவரத்தில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சக மாணவரை கத்தியால் வெட்டிய 8 மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களிடையே தற்போது ஒரு கோஷ்டி முதல் ஏற்பட்டுள்ளது. இதில் கல்லூரி மாணவருக்கு கை கால் தலையில் வெட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஷ்குமார், வயது 23. இவர் பல்லாவரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அவர் மதியம் வீட்டிலிருந்து இருசக்கர வண்டி நண்பருடன் கல்லூரிக்கு சென்ற போது கல்லூரி அருகே ஒரு 4 இருசக்கர வண்டி 8க்கும் மேற்பட்ட கும்பல் அவரை வழிமறித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் முகத்தை மறைத்து கொண்டு, அதாவது முகத்தில் ஒரு துணியை கட்டி கொண்டு அந்த கும்பல் அவர் வழிமறித்து அடிக்க முற்பட்ட போது அவர் அங்கிருந்து ஓட முற்பட்டார். உடனே அந்த கும்பல் அவரை துரத்தி பயங்கர ஆயுதங்களால் அவரை வெட்டி உள்ளனர். அது மட்டுமல்ல, காலில் வெட்டி ஓட விடாமல் கை கால் தலை என பல்வேறு பகுதியில் வெட்டு இதில் அந்த நபருக்கு அந்த இளைஞருக்கு கையில் சுண்டவர்கள் வெட்டு தனியாக போன நிலையில அங்கிருந்த மாணவர்கள் சேர்ந்து அவரை மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது சேர்த்துள்ளனர். அங்கு தற்போது அந்த தனியார் கல்வி மாணவரை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் கூர்ந்து வண்ணம் உள்ளனர். பல்லாவரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முதல்கட்ட விசாரணையில் அன்பு என்பவர், அதாவது அதே கல்லூரி படிக்கும் 3ஆம் ஆண்டு படிக்கும் அன்பு என்பவர் தான் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்ல, அந்த 8 பேரை போலீசார் தற்போது அந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகிறார். இந்த நடந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.